கந்தசாமி பாட்டியா, எலெக்ஷனுக்கு இன்னும் சில வாரமே இருக்கும்போது அவசரமா 1.31 கோடி பெண்களுக்கு ரூபாய் 5000 போட்டிருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் காசோட சேர்த்து கோடை கால போனஸ்ன்னு ஒரு 2000. அடேங்கப்பா, இது உரிமை தொகை இல்ல புண்ணிய கோடி, இது ஓட்டுக்காக கொடுக்கிற லஞ்சத்தொகை. 2021ல எல்லா பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதின்னு ஒரு பார்டரை போட்டு 40 லட்சம் பெண்களை வஞ்சித்த அதே திமுக தான் இப்ப அள்ளி கொடுக்குது. என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க? ஸ்டாலின் ஐயா மேல பெண்களுக்கு பாசம் பொங்குது, அதான் முன்கூட்டியே கொடுத்திருக்கிறாரு. பாசம் இல்ல வரராஜு, இது பயம். எலெக்ஷன் கமிஷன் பிடியில இருந்து தப்பிக்கவும் மக்கள் கோபத்தில் இருந்து தப்பிக்கவும் பண்ணுற கில்லாடி வேலை இது. என்னையா இங்க பாசம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? 5000 வந்ததும் உங்க பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சா? இது 5000 இல்லடா, திமுக அச்சத்தின் உச்சத்துல இருக்கிறத காட்டுற 5000. ஒரு கையில ரூபாய் 1000 கொடுத்துட்டு மறுபுறம் பால் விலை, மின் கட்டணம், டாஸ்மார்க்னு குடும்பங்கள்ல இருந்து மாசம் 3000க்கு மேல பிடுங்குற அதே கும்பல் தான் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஆசை காட்டுது. இத கேட்க ஆளே இல்லையா? ஆமா ராமசாமி அண்ணே, நீட்டு ரத்து, பழைய ஓய்வூதியம்னு 505 பொய் வாக்குறுதிகளை கொடுத்த அதே கும்பல் தான் இப்போ திராவிட மாடல் 2.0ன்னு அடுத்த பொய்யையும் தயார் பண்ணுது. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா ரூபாய் 2000. போன ஆட்சியில சொன்னதை அப்படியே காப்பி அடிக்கிறீங்களேடா. உங்களுக்குன்னு ஒரு சொந்த புத்தி கிடையாதா? 9 லட்சம் கோடி கடன் சுமையை ஏத்தி வச்சுட்டு நம்ம வரி பணத்தையே நமக்கு பிச்சை போடுற மாதிரி காட்டி வாக்கு அறுவடை செய்ய பாக்குறீங்களா? 40 லட்சம் பெண்களோட கண்ணீர் இந்த 5000 ரூபாய்க்கு பின்னாடி மறைஞ்சிருக்குடா. சொந்த வீடு இருக்கு, கரண்ட் அதிகமா ஓடுதுன்னு சொல்லி ஏழை தாய்மார்களை வஞ்சித்த அதே கூட்டம்தான் இன்னைக்கு தோல்வி பயத்துல பணத்தை இறக்குது. இது உரிமை தொகை இல்ல, ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால். அண்ணே, அது நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடியா? எலெக்ஷன் வந்தா மட்டும் காசு எங்க இருந்துடா வருது? எலெக்ஷன் முடிஞ்சது நிதி நெருக்கடின்னு சொல்லி இப்ப கொடுத்த திட்டத்தையும் முடக்குவீங்க. உங்களை நம்புறதுக்கு மக்கள் ஒண்ணு ஏமாளிங்க இல்லடா. பெண்களை சுதந்திரமா மாத்துற திட்டம் இது இல்ல, அவங்கள தற்காலிக பணத்தை காட்டி ஏமாத்துற சதி. மக்களோட உழைப்பு பணத்தை ஆட்சியாளர்களோட போனஸ் மாதிரி சித்தரிக்காதீங்கடா. நிச்சயமா 2026ல மக்கள் பதில் சொல்லுவாங்க. கேளுங்க தமிழகமே, இவங்களோட இந்த 5000 நாடகத்துக்கு மயங்காதீங்க.